வெரி குட். ஸ்டார்டிங் ப்ரேயர் வந்து நம்ம மூப்பரையா பாட போகிறாங்க. பலப்படுத்தி ஆண்டவரே வேத வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் கதைகளின் மூலியமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான டீச்சர்களை வைத்து நீ கற்றுக் கொடுத்த நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் நாளில் கர்த்தாவே கற்றுக்கொண்ட ஆண்டவரை பிள்ளைகள் இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஆண்டவரை வந்து அதனுடைய நிகழ்ச்சிகளை நடத்தப் போகிறாள். எனவே என் தேவ ஆவியான பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரை தொடக்கம் முதல் ஆண்டவரை முடிவு மட்டும் ஆவியானவர் எங்களோடு இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அருமையான டீச்சர்கள் ஆசீர்வதியம், வாலண்டியர்ஸ் ஆசீர்வதியம், ஊழியக்காரர் ஆசீர்வதியம், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் ரத்தம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். வெல்கம் ஸ்பீச் எஸ்தர் சிஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்னும் வேத சத்தியத்தின்படி நடந்து சத்தியத்தை மனதார பேசி கிறிஸ்துவின் அன்பினான் சபையை கட்டி வேதத்தில் சொல்லப்பட்ட பாதையில் விசுவாசிகளை வழிநடத்தி கர்த்தருடைய பாதத்தை பிடித்து எப்பொழுதும் ஜெபித்து திருசபைக்கு அணி செய்யும் எங்கள் பாசமிகு பாஸ்டம்மா அவர்களையும் பாஸ்டர் ஜாபஸ் அண்ணன் அவர்களையும் இந்த சிறுவர் வேதாகம விழாவிற்கு கர்த்தருடைய நாமத்தினால் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். விசுவாசத்தை காத்து பாடல்களின் மூலம் நம்மை உற்சாகப்படுத்தி உடன்பிறப்புக்கு தோள் கொடுத்து வருகை புரிந்துள்ள போதகரின் உடன்பிறப்பு பாஸ்டர் ஜோ அவர்களையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்னும் வசனத்தின்படி சபை மூப்பரை ஆசீர்வதித்து சபைக்கு தூணாய் நின்று தம் சந்ததியை சத்தியத்தின் பாதையில் நடத்த நித்தமும் முனைப்புடன் செயலாற்றும் சபை மூப்பரையும் மற்றும் பெரியோர்களையும் கர்த்தருடைய நாமத்தினால் வருக வருக என மனதார வரவேற்கிறேன். அணிதினமும் ஜபத்தின் தரித்திருந்து விசுவாச பாதையில் விரைந்து சென்று ஜபமே வாழ்க்கையில் ஜெயம் என நினைத்து சபையை நாளுக்கு நாள் அலங்கரித்து வரும் விசுவாசிகளையும் கர்த்தருடைய நாமத்தினால் பாசத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். ஓகே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்னும் வேத வசனத்தின்படி கர்த்தரை தெய்வமாக ஏற்று அவர்க்கென்று தம்முடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்பி வைத்து அவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு களிக்க வியப்போடும் ஆர்வத்தோடும் வருகை புரிந்துள்ள புதிய விசுவாச குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளர்வார்கள் என்னும் வசனத்தின்படி ஒலிவ மர கன்றுகளாம் சிறு பிள்ளைகளுக்கு உளியாக இருந்து அழகிய உருவமாக வடித்து வேண்டாத களை பிடுங்கி ஒழுக்கத்தை போதித்து சிறப்புற விபிஎஸ் வகுப்பு நடத்திய எனதருமை சகோதரிகளை கர்த்தருடைய நாமத்தினால் வருக வருக என வரவேற்கிறோம். சின்னஞ்சிறு சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றும் இறை வார்த்தையின்படி சின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் பண்போடும் பணிவிடை ஊழியம் செய்த வாலண்டியர்ஸ் அவர்களையும் வருக வருக என மிகுந்த பாசத்தோடு வரவேற்கிறேன். உணவை மறந்து உறக்கம் தெளிந்து சபையில் இணைந்து இன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் அனைவரையும் வியக்கச் செய்ய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்ட வெகு உற்சாகமாய் வருகை புரிந்துள்ள எனதருமை சிறு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தினால் பாசத்துடன் வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என கர்த்தருடைய நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி டீச்சர். எப்படி தூக்குனாங்கள்ல, வெல்கம் டீச்சர் எப்படி அசத்திட்டாங்கல்ல, அதுக்கு தான் டீச்சராக பார்த்து போடணுமா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு நம்மளாம் இப்போ எதுக்காக வந்திருக்கோம்? படுக்கிறதுக்கா? வந்தோடனே படுத்து தூங்கினோம். எதுக்கு வந்திருக்கோம்? பிபிஎஸ் படிக்க வந்திருக்கீங்களா? ஆன்ட்டிக்கு லைட்டாக காது கேட்க மாட்டுது, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஓகேவா? பேரண்ட்ஸ்லாம் எதுக்காக வந்திருக்கோம்? அவங்களும் படுக்க வந்துட்டாங்களா? படிக்க வந்துட்டாங்க. ஓகே.
அப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நீங்களாம் சேர்ந்து 2 தடவை சொல்ல போகிறீங்க. விபிஎஸ் வந்தாலே ஜாலி ஜாலி. பேரண்ட்ஸ் சொல்லிய விபிஎஸ் வந்தாலே ஜாலி ஜாலி. விபிஎஸ் வந்தாலே ஜாலி ஜாலி. ஓகேவா? அப்போ அதுக்காக தான் பசங்களும் வந்திருக்காங்க. நீங்களும் எதுக்காக வந்திருக்கோம்? விபிஎஸ் இன்றைக்கி வந்திருக்கோம். 7th டே அட்டண்டன்ஸு போட போகிறோம் உங்களுக்கெல்லாம். ஓகேவா? சரி, வரலாமா? வாங்க. விபிஎஸ் வந்தாலே ஜாலி ஜாலி. வெரி குட் சூப்பர். நீங்களாம் விபிஎஸ் வந்து ஹோலி ஆகிட்டீங்கன்னா நாங்கள்லாம் 7 days முடிஞ்சு காலி ஆகிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாப்ஸ் மூமெண்ட்டுக்கு வந்து நின்றுக்கோங்க. பிகினர்ஸ் கிளாப்ஸ் மூமெண்ட். நம்மளுக்கெல்லாம் எத்தனை விதமான கிளாப் தெரியும்? ஒரே தட்டு ஒரே கொட்டு தான் தெரியும்ல. நம்ம பசங்க வந்து நம்மளுக்கு எத்தனை விதமான கிளாப் சொல்லித்தராங்க பார்க்கலாமா? நம்ம 6 days-ஆக ஷிப்பில் போயின்னு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி 7th day ஷிப்பு போய் முடிய போகுது. ஓகேவா? பனானா கிளாப். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஷிப் கிளாப் பண்ணிட்டாங்க, ஷிப்பு போயிட்டு முடிஞ்சிச்சு. ஓகேவா? பனானா கிளாப் இவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸ் தான் பார்த்து செக் பண்ண போகிறோம். நான் ஹாஃபில் விட்டுட்டேன்னா அவங்க கிளாப் பண்ணானா அவுட்டு. ஓகேவா? என்னாச்சு? பனானா ஃபுல்லாக உரிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ கை தட்டிட்டீங்க. சாரி. ஓகே, ஃபுல்லாக பண்ணலாமா? நான் சாப்பிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேரட் கிளாப் பார்க்கலாமா? பனானா சாப்பிட்ட உடனே உங்கள் பனானாவோட தோலை சாப்பிட்றதுக்கு பேரட் வந்துடுச்சு இல்லையா? கீ 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 கீ. வெரி குட். நெக்ஸ்ட்டு ஜீசஸ் கிளாப் பண்ணலாமா? JESUS 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 JESUS. நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க, க்ரோ வந்துருச்சு. ஓகேவா? கா 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 காக்கா 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 காக்கா. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் பைபிள் கிளாப் பண்ணலாமா? BIBLE 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 JESUS 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 ஜீசஸ். வெரி குட், தேங்க்யூ. இப்போ கற்றுட்டிங்களா? நிறைய கிளாப்ஸ் கற்றுக்கிட்டலாமா நம்மலாம்? ஓகே, நெக்ஸ்ட்டு 5 அப்பம் 2 மீன். நீங்கள் கிளாப் பண்ணால் தான் நாங்கள் ஆடுவோம், இல்லைன்னா ஆட மாட்டோம்.
இல்ல தம்பி, கேளு 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 கேளு, கதைய சொல்லுறது கேளு. திவபப்பா 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 ஹே திவப்பா, திவபப்பா 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 ஹே திவப்பா. தெய்வ செய்தி கேட்ட மக்கள் பசியில் வாழ்ந்தாலே இயேசு அவர்களை பந்தியில் அமர செய்தாரே. திவபப்பா 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 ஹே திவப்பா, திவபப்பா 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 ஹே திவப்பா. சொன்னதை செய்தாரே, நேர்த்தியை செய்தாரே, மீத 12 கூடை நிறைய எடுக்க செய்தாரே. திவபப்பா 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 ஹே திவப்பா, திவபப்பா 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 ஹே திவப்பா. வெரி குட், சூப்பர். 4 கேர்ள்ஸ் ஆடினாலும் ஒரு பாய் நின்று அட்டகாசமாக கலக்கிட்டார்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்டு மெமரி வர்ஸ் பார்க்கலாமா? பிகினர்ஸ் மெமரி வர்ஸ் வாங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 55:5. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாம் 10 முறை பரிணாண்டு. கர்த்தர் உணர்கிறார். நாயாடிபடிகள் 6:12. அவ்வளோதான். இருதயத்தை சுத்தமாக பாக்கியவான்கள். மத்தேயு 5. தாய்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. உன்னிடத்தில் அன்பு கூறுவத கிருபை அழைக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லூக்கா 10:27. எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:12. எனக்கு கத்த துணை 2 நாளாக 11:19. வெரி குட், சூப்பர் சூப்பர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ டான்ஸ் வாங்க. ஐயையோ ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. ஐயையோ ஐயையோ எங்கு பார்த்தாலும் தீ தீ தீ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க கூடவே இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ள கடந்தாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க கூடவே இருந்தாங்க. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல. சத்தமா நீங்க பாடுங்க, தெரியல உங்களுக்கு. ஒண்ணும் பண்ணல ஒண்ணும் பண்ணல. எதிரியின் திட்டம் ஒண்ணும் பண்ணல. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. தினமும் வேதம் வாசித்து அவருக்குள் வளர்ந்திடுங்க. தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யுங்க. ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது. உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது. உலகம் உங்களை ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. எதிரியின் சூழ்ச்சி ஒண்ணும் பண்ணாது. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். யார் மேன்மையானவர்கள்? பிகினர். யார் மேன்மையானவர்கள்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. இங்க பாருங்களாவே, நான் எவ்வளோ பிரெயின், நான் எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குறேன். நான் தான் பிரெயின். ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதெல்லாம் சரிண்ணா. ஆனால் மனுஷங்க உன்னை நேரடியாக பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாங்கன்னா கண்ணெல்லாம் கூசும். ஆனால் என்னைய எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னை எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. குட்டிஸுங்களுக்குலாம் என்னையை காட்டினா சாப்பாடே ஊட்டுவாங்க. அதில் குட்டிஸுங்களுக்குலாம் என்னைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நானாக சிறந்தவன். போதும், இதோட நிறுத்திக்கோ. நான் அதிகமாக வெளிச்சம் தரனால எல்லாரும் பார்க்க முடியல, அது உண்மைதான். ஆனால் என் வெளிச்சம் மட்டும் படாமல் எந்த மரமோ செடியோ கொடியோ வளரவே வளராது. இருந்தவன் நான் தான் மேன்மையான. போதும் போதும், நிறுத்துங்க.
நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். இப்படி நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்கிறீங்க, நம்மளுக்கு மேலே ஒருவர் இருக்காது. அவர் தான் தேவன். அவர் தான் என்னையும் உங்களையும் படைச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்து ரசிக்கிற செடி கொடி மரம் எல்லாத்தையும் அவர் தான் படைச்சாரு. ஆனால் மனுஷங்களை மட்டும்தான் அவர் போலவே படைச்சிருக்காரு. மனுஷங்க பார்க்கறதுக்காக தான் நம்மளையும் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படைச்சாரு. இப்போ சொல்லுங்க, யார் மென்மையானவன்? மேன்மையானவங்க. மனுஷங்க தான் மேன்மையானவங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். ஏசாயா 55:5. வெரி குட், வெரி குட். நேற்று பெஞ்ச மழையில் முளைச்ச காளானுங்க வந்து யார் மேன்மையானவர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஜோஸ்லினுக்கு அந்த ரா மட்டும் வரல, அந்த மொதம்னாங்க. முன்னாடி இருக்கிறனால உண்மைன்னாங்க. அவங்க டென்ஷன் ஆகி மறந்துட்டாங்க டைலாக்கு. உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது சரியா, முன்னாடி இருக்கவங்க. சரி, அடுத்தது 7 days டாபிக் பார்க்கலாமா? ப்ரைமரிலஸ் நம்மளோட கருப்பொருள் என்னன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். விபிஎஸோட கருப்பொருள். இப்போ கூடாஞ்சேரியிலே வந்து ஒரு 1 lakh இருக்காங்க வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஒரு 100 இருப்போமா, நம்ம தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகேவா? அதை வச்சு அவங்க ஒவ்வொரு நாளோட டாபிக் சொல்ல போகிறாங்க. நாம் மேன்மை உள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் வலிமை உள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் தூய்மையானவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நன்றி. நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நன்றி. நாம் நன்மை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டோம். வெரி குட், சூப்பராக சொன்னாங்களே 7 days டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு சாத்தானுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்க? டாட்டா. ஓகேவா? இப்போ காட்டுற டாட்டாவில் சாத்தான் எங்கே போக போகிறான் பார்க்கலாமா? வெறும் ஆடினா நாங்கள் பார்க்கலாம். கிளாப் பண்ணு. சத்தானே உனக்கு டாட்டா. ஜீசஸ் பின்னால நானும் தான ஓடுவேன். சத்தானே உனக்கு டாட்டா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. டாட்டா 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 டாட்டா. சொல் கேட்டு நானும் தான வாழ்வேன். சத்தானே உனக்கு டாட்டா. ஜீசஸ் சொல் கேட்டு நானும் தான வாழ்வேன். சத்தானே உனக்கு டாட்டா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. நீ சோட்டா சத்தானே சோட்டா, புரிஞ்சது எனக்கு லேட்டா. டாட்டா 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 டாட்டா. வெரி குட், சூப்பராக டாட்டா டாட்டா. வெரி குட். 6 நாளாக நாங்கள் சாத்தானுக்கு டாட்டா சொல்லி இந்தியா வரைக்கும் துரத்தி வச்சுருந்தோம். இப்போ 7வது நாள் உலகத்தை விட்டு டாட்டா காமிச்சு அனுப்பிட்டோம். இனிமேட்டு நீங்கள் அமாவாசை ப்ரேயர்லாம் வைக்க வேண்டாம். ஓகேவா? சாத்தானுக்கு டாட்டா காமிச்சு அனுப்பிட்டோம் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு. ஓகே, ஹல்லேலூயா நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நம்ம பேரண்ட்ஸ் வரைக்கும் சொல்லலாம். ஹல்லேலூயா எப்படி சொல்லுவோம்? பாஸ்டர்மா மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஹல்லேலூயா சொல்ல தெரியுமா? எப்படி சொல்லுவோம்? பரவாயில்லையே, நல்லா தான் வருது சவுண்டு. நாங்கள் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தோமே. ஓகே, ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தை வந்து எபிரேய வார்த்தை. அது பைபிளில் 28 முறை வந்திருக்கு. சங்கீதத்தில் மட்டும் 24 முறை வந்திருக்கு.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 முறை வந்திருக்கு. அல்லேலுயா அப்படின்றதுக்கு அர்த்தம் கர்த்தரை துதியுங்கள். ஹ லே லு யா, ஹல்லேலூயா. இன்னொரு தடவை பண்ணிடுங்க, தெரியலையா உங்களுக்கு? ஹ லே லு யா, ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஹல்லேலூயா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஓகே, அடுத்த அல்லேலூயா. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் யாருன்னா முன்னாடி கூட பண்ண வைக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுது. அது எப்படி பார்க்கலாமா? ஹ லே லு யா, ஹல்லேலூயா. இன்னொரு தடவை பண்ணுங்க. ஹ லே லு யா, ஹல்லேலூயா. ஓகே, அனிமல் மட்டும் கொஞ்சம் குழம்பிட்டாங்க. ஓகே, பவுடர், கையில் பவுடர் எடுத்துக்கலாமா? எங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டு கலைஞ்சிடுச்சு, இப்போ பவுடர் போட்டு மேக்கப் போட போகிறோம். ஓகேவா? ஹ ஹ ஹ லே 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 லு 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 யா. நீங்களே சொல்லுங்கள் பேரண்ட்ஸ், இப்போ மேக்கப் போட்ட மாதிரி ஆகிட்டாங்கல்ல? பவுடர் கரெக்டாக இருக்கா? இன்னொரு பார்த்துக்கலாமா? ஹ ஹ ஹ லே 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 லு 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 யா, ஹல்லேலூயா. வெரி குட். சரி, பவுடர் போட்டோமே, சும்மா இருக்காமல் இவங்களாம் எங்கே போயிட்டாங்க? இப்போ கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? கிரிக்கெட் விளையாடினே எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா? ஓகே, ஹ லே லு யா, ஹல்லேலூயா. இன்னொரு தடவை பண்ணலாமா? ஹ லே லு யா, ஹல்லேலூயா. ஓகே, இங்கே இருக்கிற 8 பேருக்கு மட்டும் எப்படின்னா பால் போட்டவுடனே அவங்க பிளேஸ்க்கே வந்துடுது பால். நம்மளாம் எப்படி ஓடி போய் பிடிப்போம்? ஒரே இடமா நின்று பிடிக்கிறீங்க பாலை. இன்னொரு தடவை பண்ணோம். ஹ லே லு யா, எங்கே வேணால் வரும் பால். ஹல்லேலூயா. வெரி குட். தம்ஸ் அப் பண்ணலாமா? சரி, இது எல்லாமே பண்ணலாம்ல, ஈஸி தான். இப்படி கை வச்சுக்கலாமா? அவங்க ஒரு தடவை பண்ணி காமிப்பாங்க, அதை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஹல்லேலூயா. ஒரு இடி இடிச்சுக்கோங்க எல்லாரும். பின்னாடி இருக்கவங்களுக்கெல்லாம் இடி விழுந்துதா? விழலையா? இன்னொரு தடவை இடிக்க சொல்லிடலாமா? ஓகே, தம்ஸ் அப். ஹல்லேலூயா. ஒரே இடி. அடுத்த லைன்லாம் காணாமல் போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் இருக்காங்க. ஓகே, பஞ்சாபிஸில் எப்படி ஹல்லேலூயா சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ பண்ண இப்போ லீக் கட் பண்ணிடக்கூடாது. ஆன்சர்லாம் மெதுவாக தான் சொல்லணும். ஓகேவா? நாங்களாம் 6 நாள் பஞ்சாபுக்கு போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, அதனால இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எஸ்தர் ஆண்டி எப்படி பண்ணுறாங்களோ கையை தூக்கி அந்த அளவுக்கு நீங்கள் ஹல்லேலூயா பண்ணணும். ஓகேவா? மேலே வந்துட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் இன்னும் ஹை பேச்சுக்கு. ஓகேவா? கீழே இருக்கவங்க கூட உதவி செய்யலாம். ஓகேவா? ஹல்லேலூயா. இந்த கை ஹல்லேலூயா. சரி, ஓகே. எஸ்தர் ஆண்டிக்கு இப்போ வந்து வெறும் ஜூஸ் குடிச்சதுனால டயர்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நான் வைக்கிறேன் டெஸ்ட்டு. உட்காரு. ஓகே, அப்பா இருக்குதா மூச்சு? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்கலாமா? ஒருத்தர் பார்த்து நின்றுக்கோங்க. 2-2 பார்த்துக்கோங்க, திரும்பிக்கோங்க. ஓகே, ஹல்லேலூயா. திரும்பிக்கோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் லெஃப்ட் அண்ட் ரைட் சொன்னால் நீ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? இப்படி ஒரு திரும்பினா அப்படி ஒரு திரும்பினா, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹாப்பியாக ஒரு ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். ஓகேவா? எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கோம் ஹல்லேலூயா சொல்கிறதுக்கு? பண்ணலாமா? பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. ஹல்லேலூயா. எங்க ஜம்பே காணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி ஹல்லேலூயா சொல்ல போகிறாங்க. ஓகேவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். இப்போ எல்லாம் பண்ணி முடித்தோடனே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க.
அதனால் ஒருத்தர் பார்த்து கொஞ்சிக்க போகிறாங்க. சரியா? எப்படி கொஞ்சிக்கிறாங்க பார்க்கலாமா? வாரத்துக்கு 6 நாள் நம்மளாம் வீட்டிலேருந்து பாத்திரம் கழுவுறோமோ துணி துவைக்கிறோமோ வீடு பெருக்கிறோமோ தெரியாது. 7வது நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே நெக்ஸ்ட் வீக் வந்தோடனே இதை கொஞ்சம் போகிறோம். ஓகேவாம்மா? பார்த்துக்குறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். இப்போ இத்தனை விதமான ஹல்லேலூயா இருக்குன்னு யார் யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஓகே, சரி. இது எதுக்கு நல்லா யூஸ் ஆகும்னா ஜோ அங்கிளுக்கு யூஸ் ஆகும்ல. சண்டே வந்தோடனே ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்மளோட ஹல்லேலூயா ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லட்டுமா? இப்போ அவங்க பண்ணுவாங்க பாருங்க. சண்டே ஹல்லேலூயா. ஓகே, பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரைட்டா? சண்டே ஹல்லேலூயா இது சொல்லி கொடுத்தேன், வேண்டான்னு சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ, 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 தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் சாங்கு குடும்பம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டான்ஸ் ஆடி காமிக்க போகிறாங்க. நல்லா ஜோராக கிளாப் பண்ணலாம். இங்கே இருக்கிற மேக்ஸிமம் பசங்க நம்ம சர்ச் பசங்க கிடையாது, எல்லாம் வெளியிலேருந்து வரவங்க தான். இன்னும் ஒரு தடவை அவங்க என்கரேஜ் பண்ணிடலாமா? இன்னும் ஒரு தடவை கிளாப் பண்ணிவிட்டு. சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இப்போ குடும்பம்னா எப்படி இருக்கணும்? குட்டி பரலோகம். வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா அப்போது? சரி, ஓகே. மெமரி வர்ஸ், பிரைமரி மெமரி வர்ஸ். தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். 1 பேதுரு 5:5. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தும் அன்பு கூறுவாயாக. லூக்கா 10:27. எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகவும் 19:11. வெரி குட், வெரி குட், சூப்பர், சூப்பர், தேங்க்யூ. இன்னொரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. அடுத்த சாங்கு சொன்னதை செய்வார். சொன்னதை யார் யாரெல்லாம் செய்வாங்க உங்கள் வீட்டில்? உங்கள் அம்மா செய்வாங்களா? அப்பா செய்வாங்களா? நீ சொன்னதெல்லாம் செய்வியா? செய்வியா? பார்க்கலாம். இப்போ யார் சொன்னதை செய்கிறாங்க பார்க்கலாமா? சொன்னதை செய்வார்.
குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ எதுக்கு அவங்க ஜிங்கடி ஜிங்கடி ஜிங்கா சொல்லிட்டு போகிறாங்க? சொன்னதெல்லாம் செய்வார். நெக்ஸ்ட்டு மெமரி வர்ஸ், ஜூனியர் மெமரி வர்ஸ் வாங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமைனாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். பிலிப்பியர் 2:3. அநீதியான உலக பொருளை நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யாரிடத்தில் உங்களிடத்தில் யார் உண்மையான பொருளை ஒப்புவிப்பார்கள்? லூக்கா 16:11. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூடு வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உபாகமம் 31:6. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சுகாதார தின கொண்டாட்டத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டதை சொல்ல போகிறேன். சுகாதார தின கொண்டாட்டத்தில் உடல் உடை மற்றும் சுற்றுப்புற தூய்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். குடும்ப தின கொண்டாட்டத்தில் எங்களுக்காக பொருளாதாரத்தை என் அப்பாவும் வீட்டின் பொறுப்புகள் என் அம்மாவும் நிவர்த்தி செய்கிறார்கள். அவர்கள் அதை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டோம். நண்பர்கள் தின கொண்டாட்டத்தில் இந்த தேசத்தில் பல்வேறு மொழிகள் சமயங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அதுபோல நாங்களும் நல்ல நட்புடன் நண்பர்களாக வாழ கற்றுக்கொண்டோம். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த VBSல் கலந்து கொண்டு பாடல்கள், வசனங்கள், பைபிள் சம்பவங்கள் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள கர்த்தர் தந்த தயவுக்கு நன்றி. இதனுடன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இயற்கை தினம், குழந்தைகள் உரிமை தினம், விளையாட்டு தினம் போன்றவற்றை கொண்டாடினோம். இயற்கை தினத்தில் நாங்கள் இயற்கை பாதுகாப்போம், இயற்கைக்காக நாங்கள் எடுத்த தீர்மானங்களை கற்றுக்கொண்டோம். குழந்தைகள் உரிமை தினத்தில் நாங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு அறிந்து அவர்களுக்கு அன்றாட ஜெபிக்க தீர்மானம் செய்தோம். விளையாட்டு தினத்தில் நாங்கள் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அறிந்து செல்போனை தவிர்த்துவிட்டு விளையாட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தோம். நன்றி, வணக்கம். வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்போ கடைசியாக என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்க அவங்க புரியுதா கேட்குறவங்களுக்கு? செல்ஃபோன் எடுக்கக்கூடாது இல்லை, நம்மலாம் தூங்கி எழுந்தோடனே ஏண்டா இந்த நாள் விடிஞ்சுது அப்படின்னு இருப்போம்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, 7 நாளையும் கொண்டாடுறாங்களாம். ஒவ்வொரு நாளும் எப்படி இப்படி கொண்டாடணும்னு சொல்லி தராங்க. எத்தனை பேர் செல்ஃபோன் பார்த்துன்னுக்குறோம்? பார்க்கக்கூடாதுன்னு குழந்தைங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ரைட்டா? ஓகே. டிக் 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 டிக். எல்லாருக்கும் ஹார்ட் துடிக்குதா பாருங்க, துடிக்குதா டிக் டிக்குன்னு? இப்போ இவங்களோட ஹார்ட் எப்படி துடிக்குது பார்க்கலாமா? வாங்க. டிக் 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 டிக். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்களுடைய ஹார்ட்டெல்லாம் எப்படி துடிச்சது, நம்மளதெல்லாம் எப்படி துடிக்குது? எல்லாம் மாறிடுவாருன்னு துடிக்குதோ? ஓகே. மெமரி வாஸ் ஜோஷுவா. நாம் மேன்மையுள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாள் 1 தலைப்பு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாள் 2 தலைப்பு, அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது அவர்களுக்கு பிரியம்.
நீதிமொழிகள் 12:22. நானே புதுமை போலானேன், நீர் எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். சங்கீதம் 71:7. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு மேளம் கொட்டு தாளம் தட்டு. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணலாமா? பசங்களாம் கிளாப் பண்ணுங்க. மேளம் கொட்டு தாளம் தட்டு, மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. வந்தாரு வந்தாரு உலகத்துக்கு வந்தாரு, சொன்னாரு சொன்னாரு நற்செய்திய சொன்னாரு. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தாரு தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு, காப்பாரு காப்பாரு உன்னையும் என்னை காப்பாரு. தந்தாரு தந்தாரு ரட்சிப்ப தந்தாரு, காப்பாரு காப்பாரு உன்னையும் என்னை காப்பாரு. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. மேளம் கொட்டு தாளம் தட்டு, இயேசு சாமி நம்ம சொத்து. தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே, தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே. வெரி குட், வெரி குட். சூப்பராக பண்ணாங்க இல்லையா? செவுத்த உடச்சுன்னு பயந்துருவாங்க, நீங்கள் பயந்தீங்க. நான் அவங்க வரத்துக்கு முன்னாடி உஷாராக பின்னாடி வந்துட்டேன் பாருங்க. ஓகே ஓகே, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு குவிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்துருங்க சீனியர்ஸ். இப்போ அவங்க வந்து மிஷினரி ஸ்டோரிஸ் ஒரு சிலது கற்றுக்கிட்டாங்க. அதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்க போகிறோம். அவங்க எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, மிஷினரிஸ் பற்றி அவங்க வந்து 7 நாள் படிச்சுட்டாங்க. அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்க போகிறோம். இது குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 15 செகண்ட்ஸ். இது எப்படின்னா 3 சான்ஸ், நான் வந்து 3 ஆன்சர் கொடுத்துருவேன். அதில் கரெக்டான ஆன்சர் வந்து எப்படி சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? டீம் பாய்ஸு டீம் கேர்ள்ஸ் இதில் யார் வின் பண்ணுறீங்க பார்க்கலாம். மேன்மையானவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். மிஷினரியோட பெயர் என்ன? வில்லியம். வெரி குட். 15 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருந்தேன், சூஸே கொடுக்கல, அதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிட்டாங்க. சூப்பர். எத்தனை ஆண்டுகளில் சீகன் பால் தமிழ் பண்டிதர் ஆனார்? 2 ஆண்டுகள். கேர்ள்ஸ் அதான் நம்ம கேட்குறோம், அவ்வளோ உற்சாகமாக பாயிண்ட்ஸ் வாங்குறதுல. ஓகே, இப்போ எத்தனை ஆண்டுக்குள் புதிய ஏற்பாட்டை அச்சிட்டார்? வெரி குட். சூஸே கொடுக்கவே இல்லை, ஆன்சர் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு தொழுநோயாளிகளுக்கு என அமைக்கப்பட்ட மையத்திற்கு எந்த ஆண்டு வில்லியம் கேரி வந்தார்? ஓகேவா? 1965, 1975, 1985. 1965. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்டு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எந்த வாகனத்தில் இருந்தார்? ஜீப். என் வாயில் இந்த ஜீப் வரத்துக்குள்ள நீங்கள் ஆப்பு வச்சிட்டிங்க எனக்கு. ஓகே, சூப்பர். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மகள் பெயர் என்ன? ரூத், ஏவா, எஸ்தர். எஸ்தர். ஓகே, எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறீங்க. ஓகே, வெற்றி பெற்ற மனிதர்கள் எதில் வலிமையோடு இருந்தனர்? மனதில். இவ்வளோ வேகமான பிள்ளைங்களை நான் பார்த்ததே இல்லை. சூப்பர். பல மொழிகளில் பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் யார்? வில்லியம் கேரி. சூப்பர்மா, நீங்களும் வெரி குட். இவங்க வந்து 2 days தான் ஆகுது, எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. சூப்பர். வில்லியம் கேரி எங்கே பிறந்தார்? இந்தியா, சைனா, இங்கிலாந்து? ஒருத்தராவது மிஸ் பண்ணுவீங்க, பாயிண்ட்ஸ் போவோன்னு பார்க்குற 2 டீமும் மிஸ் பண்ணுற மாதிரி இல்லையே. ஓகே, அன்னை தெரசாவுக்கு எந்த ஆண்டு தேவனிடத்திலிருந்து அழைப்பு வந்தது? 1946. சூப்பர்மா, வெரி குட் வெரி குட். தனது 18ஆம் வயதில் இந்தியாவின் எந்த பட்டணத்திற்கு அன்னை தெரசா வந்தார்? மும்பை, சென்னை, கொல்கத்தா? வெரி குட், சூப்பர். அன்னை தெரசாவின் அர்ப்பணிப்பு எங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது? சூப்பர், வெரி குட். இப்போ ஃபுல் பாயிண்ட்ஸுமே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா?
நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆக்ஷன் ரவுண்ட். ஓகேவா? யாராவது ஒருத்தர் வரணும், ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் யாரை பற்றி அவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்க. யார் வரீங்க? ஓகே, நீ வந்து பார்க்கக்கூடாது, இங்கே வா. இது யாருன்னு பார்த்துட்டியா? ஃபர்ஸ்ட் ஒன்று. இது வந்து நீ ஆக்ஷன் பண்ணணும், பேசாமல் அவனுக்கு புரிய வைக்கணும். சீகன் பால். ஏய், ஏதோ எழுதி காமிச்சியா? அவ்வளோ கஷ்டமான வேர்டு இப்படி குனிஞ்சவனை கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, சூப்பர். ஓகே, போங்க. நெக்ஸ்ட் வாங்க, கேர்ள் வாங்க. ஆக்ஷனில் பண்ணுங்க, யாருன்னு புரிய வைங்க. ஆக்ஷன் ரவுண்ட் இல்லையா? சரி, ஓகே. அப்போ நீ வா. அன்னை தெரசா. வெரி குட், சூப்பர் சூப்பர். பாய்ஸ் ஃபுல் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இவங்க 2 நாள் வராததுனால கொஞ்சம் அவங்க அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஆக்ஷன் ரவுண்டில். சரி, சூப்பர். இன்னொரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? கொஸ்டின் ஆன்சர் இப்போ கேட்க போகிறோம். மேக்ஸிமம் யார் சொல்கிறாங்களோ அவங்க பாயிண்ட்ஸ் அதிகமாக வரப்போகுது. இந்தியா வந்த கப்பல் பெயர் என்ன? வெரி குட். சீகன் பார்க் வந்த வருடம் தேதி? 1906 ஜூலை 9. சூப்பர், வெரி குட் வெரி குட். தரங்கையின் தாரகை என்பவர் யார்? சீகன் பால். வெரி குட், சூப்பர். சீகன் பார்க் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி. சூப்பர்மா, கலக்குறீங்க. சீகன் பார்க் எந்த மொழி தெரியாது? தமிழ். சூப்பர், வெரி குட். சீகன் பார்க் தமிழ் மொழியை எதில் எழுதி படித்தார்? செம்ம, சூப்பர் சூப்பர். பல முறை சீகன் பார்க் விரலில் இருந்து என்ன வந்தது? ஓகே, நாம் எதில் எழுதி கொண்டிருந்தோம்? ஓலைச்சுவடி. பண ஓலை. பண ஓலை. பண ஓலையா ஓலைச்சுவடியா? பண ஓலை. பண ஓலை. வெரி குட், ரைட் ஆன்சர். காகிதத்தாளை கண்டுபிடித்தவர் யார்? சீகன் பால். சிறந்த போதகர் யார்? சீகன் பால். சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மனைவியின் பெயர் என்ன? கிளாடிஸ். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் திருமணம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1983. சூப்பர். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மகன்கள் பெயர் என்ன? பிலிப் திமோத். ஓகே. என் கணவரையும் என் பிள்ளைகளையும் எங்கு நிச்சயம் காண்பேன் என்று பத்திரிகைக்கு கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் பேட்டி அளித்தார். சூப்பர், வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். கொஸ்டின் எவ்வளோ இருக்கு? சவால்கள், தடைகள், போராட்டங்கள் அனைத்தையும் சாதனைகளாக்கிய ஒரு மனிதர் யார்? வில்லியம் கேரி. சூப்பர், வெரி குட் வெரி குட். தேவனுடைய வார்த்தையை நம்புவதில் உறுதியாக இருந்த வில்லியம் கேரி எந்த பணிகளை எளிதாக செய்தார்? வெரி குட், சூப்பர். வில்லியம் கேரியின் எத்தனை வயது மகன் மரித்து போனார்? வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ இந்த இதுல இருந்து வின்னர் யாரு? கேர்ள்ஸா பாய்ஸா? பாய்ஸ். வெரி குட். இன்னும் வரணுமா? இன்னும் அதில் வந்துச்சுல ஆன்சர். ஓகே, சரி. இதுலேருந்து நமக்கு வந்து இவங்க அந்த ஒரு ரவுண்டே மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால பாய்ஸ் தான் வின்னர். ஓகேவா? பாய்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி சொல்லலாமா? ஹிப் ஹிப் ஹுரே, ஹிப் 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 ஹிப். வெரி குட். கேர்ள்ஸ்க்கு ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? அவங்க வந்து மொத்தமே 2 நாள் தான் வந்திருக்காங்க. அதில் இவ்வளோ சொன்னது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயமா. இன்னொரு தடவை அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிடலாமா? சூப்பர். இவங்க 2 பேரும் புதுசாக வராங்க, வெளியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் நம்ம சர்ச் பசங்க தான். ஓகேவா? வெரி குட் வெரி குட். சீனியர்ஸை நினைத்து நாம் மிக பெருமைப்படுகிறோம். ஓகே, தேங்க்யூ. எந்த அளவுக்கு அவங்க மிஷினரிஸோட ஸ்டோரிஸை அந்த அளவுக்கு அந்த மைண்டில் ஏற்றிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஏறாது. சின்ன பசங்களாக இருக்கிறதுனால அழகாக கற்றுட்டாங்க. இப்போ வளர வளர ஏசப்பா வந்து அவங்களுக்கு அதுக்கான ஞானத்தை தருவார். சப்போஸ் யாராவது மிஷினரியாக போகணுன்னு ஆசைப்பட்டா உங்கள் பசங்களை என்ன பண்ணீங்க? போகாதே போகாதே அப்படின்னு தடுத்துடுவீங்களா? போயிட்டு வாங்க அப்படி அனுப்பி வைப்பீங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்க. எனக்கு என்ன வந்துச்சு? சரி, ஓகே. கியூட் பேட்டா கியூட் பேட்டி வாங்க. बेटा
வெரி குட், சூப்பர் சூப்பர். அப்போ இனிமேட்டு க்யூட் பேட்டெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? பொறுமையாக இருப்பீங்களா, சண்டை போடுவீங்களா? சண்டை போடுறவங்கள ஒரு அல்லையில சொல்லுங்கள். அப்படி போடு அருவால. பொறுமையாக இருக்கிறவங்கள ஒரு அல்லையில சொல்லு. அப்படி போடு. சூப்பர் சூப்பர். மெமரி வாஸ் சீனியர் வாங்க. நாள் 1 தலைப்பு நாம் மேன்மையானவர்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். வசனம் 3 வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள். பிலிப்பியர் 2:3. நாள் 2 நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். நாள் 3 நாம் வலிமையானவர்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 31:6. நாள் 4 நாம் தூய்மையானவர்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15. நாள் 5 நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. நாள் 6 நாம் ஒற்றுமையாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவிற்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. நாள் 7 நாம் நன்மை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டோம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. நன்றி. நன்றி, வணக்கம், மீண்டும் வருக. சரி, வெரி குட். இங்கே நில்லுங்க. இவர் இப்போ புதுசாக வராரு, வாடம்பாக்கம் ஏரியாலேருந்து வராரு. சர்ச் கிடையாது, நான் பிலீவர். இந்த அளவுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி வசனம் சொல்லுன்றவங்க மட்டும் உண்மையாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் புரியுதா? புரியாமல் அல்லையிலே சொல்லின்னு இருக்கக்கூடாது, ஓகேவா? உண்மையாலுமே இது மாதிரி நம்ம சர்ச்சுக்கு வர என் குழந்த இந்த மாதிரி சொல்லும் வசனம் அப்படின்றவங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்கள், ஓகேவா? இன்னொரு என்கரேஜ் பண்ணலாமா அவரை? வெரி குட், சூப்பர் சூப்பர். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை கேட்குறதுல. ஓகே, வசனம் தான் முக்கியம். வசனம் தான் மனுஷனை புடமிடுமா. எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணும், உள்ளே வெளியில். பாத்திரம்லாம் தேய்ச்சி தொலைக்காமல் கழுவாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல, டேஸ்டி யம்மியாக இருக்குமா? அழுக்காக இருக்கும், சாப்பிட வாயில் வைக்க முடியாது, மூக்கு அறந்து கீழே விழுந்துடும், ஓகேவா? அதனால் வசனம் எந்த அளவுக்கு உங்களோட பசங்க மனசில் ஏற்றுறீங்க. அப்படி சப்போஸ் என்னால் ஏற்ற முடியலம்மா அப்படின்றவங்க பசங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, என்கிட்ட இட்டு வந்து விட்டுறாதீங்க, ஓகேவா? அவங்க டீச்சர்ஸ் கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துக்கோங்க, சரியா? சண்டே கிளாஸ் தவறாமல் அனுப்புங்க, பிபிஎஸ் தவறாமல் அனுப்புங்க, யூத் மீட்டிங் தவறாமல் அனுப்புங்க, ஓகேவா? ஓகேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையில சொல்லமா? பேரண்ட்ஸு என்ன, பேரண்ட்ஸு தான் கேட்குறேன். இன்னும் டயர்ட் ஆகிட்டிங்களோ இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு மைம் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலாம். குவிஸ் ப்ரோக்ராமே இது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை சர்ச்சில். பசங்க நல்லா அழகாக பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு நியூ ப்ரோக்ராம் தான், மைம் ப்ரோக்ராம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மைம்னா அவங்க வார்த்தையால் எதுவுமே பேச மாட்டாங்க, ஆக்ஷனில் பண்ணுவாங்க. அது புரிஞ்சவங்கள நான் கேள்வி கேட்க போகிறேன்.
பிரியமானவர்களே, ஒருவேளை நம்மையும் பிசாசானவன் உலகத்தின் பாவத்திற்கு நம்மை அடிமையாக்கி தேவனை விட்டு தூரமாக கொண்டு போய் இருக்கலாம். ஆனாலும் காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி வந்த மேய்ப்பனை போலவும் நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகே, ஒரே நிமிஷம். மைம் ப்ரோக்ராம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சர்ச் போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? பிடிச்சிதா? அவங்கள ஒரு ஹலையில சொல்லாமா? வெரி குட். இதில் வந்து பாதி பேர் வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, மீதி 2 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட் சண்டே வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்ன மைம் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும் நம்மளோட டாபிக் ஏற்ற மாதிரி. அதுக்கு வந்து நல்ல பிரயாசம் எடுத்திருக்காங்க. அபீஷ் கைக்கு இங்கே வாங்க, ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. அபீஷ் இவர் தான். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? மெயின் எஃபர்ட் போட்டா இருக்காங்க. மெயின் எஃபர்ட் ஃபுல் ஸ்கிரிப்டுக்கும் அவரும் பிரவீன் வந்துருங்க. பிரவீனும் அவரும் முன்னே நின்று நடத்துனாங்க. மற்ற பசங்க வாங்க, ஜோஷ்வா, ராகுல், சஞ்சய், அப்புறம் அந்த 3 ரோஷன் குட்டி பசங்களை வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. இவங்களாம் வந்து நம்மளோட விபிஎஸ் பிள்ளைங்க வாலண்டியர்ஸ் சூப்பராக பண்ணிட்டாங்க. நாங்கள் வெறும் அந்த மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணுங்க மட்டும் தான் சொன்னோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? புரிஞ்சுதா? என்ன பண்ணாங்க? ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு? ஃபஸ்ட்டு பைபிள் படிக்கும்போது அம்மா அப்பா பேச்சு கீழ்ப்படிமா என்ன கொடுத்தாங்க? சுத்தமான இருதயம் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுச்சு? சாத்தான் வந்து என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் பிச்சு போட்டுருச்சு இல்லையா? இப்போ சாத்தான் பேச்சு கேட்குறவங்களாம் அல்லையா சொல்லுங்க. முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா? ஓகே, ஜீசஸ் பேச்சு ஹல்லேலூயா சொல்கிறாங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். இன்னும் ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்கு? சூப்பர், வெரி குட். அதுக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ், வசந்தி டீச்சர், எஸ்தர் டீச்சருக்கும் நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இன்னும் ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ்க்கு? இது எதுக்காக போட்டோன்னா எங்களோட சாம்பிள் ஒன்று நீங்கள் பார்க்கணுன்னு. எப்படி சூப்பரா? இது வரைக்கும் 22 ப்ரோக்ராம்ஸ் போட்டோம். இந்த ப்ரோக்ராம் தான் டாப் மச்சு. ஓகே, தேங்க்ஸ் கிவிங் ஜெசி சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
மகிமை உண்டாவதாக. இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமை மிகவும் சிறப்பாய் நடத்த கிருபை செய்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு முதலாவது நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். இந்த வேளை வரையும் மிகவும் பொறுமையுடனும் காத்திருந்து நம் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மற்றும் டீச்சர்ஸ் டான்ஸ், டிராமா ஆகியவற்றை கண்டு கழித்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள், பெற்றோர்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் என அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்புற செய்த நமது ஐஜிஎம் பாஸ்டர் ஐயா ஜபேஸ் வில்லியம் அவர்களுக்கும், நம் ஐஜிஎம் பாஸ்டர் அம்மா சாந்தி வில்லியம்ஸ் அவர்களுக்கும், நம் ஆராதனின் வீரர் ஜோ பிரதர் அவர்களுக்கும், நம் சபையின் நிரந்தர மூப்பர் சார்லஸ் ஐயா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். இம்முறை விபிஎஸ்க்கு உதவி செய்ய அதிகமான வாலண்டியர்ஸை தேவன் தந்தார். வகுப்புகள் எடுக்க டீச்சர்ஸை தந்தார். ஆனி, சுகந்தி, வசந்தி, எஸ்தர், ஜெசி ஆகிய யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். அவர்களுக்கு உதவியாக இருந்த குடும்பத்தார், முக்கியமாக கணவன்மார்கள், ஏன்னா அவங்க அமிச்சாதான் நாங்கள் இங்கே ஊழியம் செய்ய முடியும், அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். விபிஎஸ்ஸில் கலந்து கொண்ட அருமையான பிள்ளைகள், டான்சர்ஸ், பிரிஸ்கில்லா, ரேச்சல், ஸ்வீட்டி, அனுனிஷா இவர்களெல்லாம் டான்ஸஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினார்கள். ராகுல், சஞ்சய் இவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டம் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்கு, சார்ட் ஒர்க் என அனைத்திலும் உதவியாக இருந்த கேத்ரினுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்மை அழகுபடுத்தி காட்டப்போகிற கேமராமேனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வாரம் முழுவதும் விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைகளுக்கும், டீச்சர்ஸுக்கும், வாலண்டியர்ஸுக்கும் உணவு ஆயத்தப்படுத்தி தந்த அம்மா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறோம். அதாவது அம்மானா சும்மா இல்லை, பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல காரம் குறைவாக சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவு மற்றும் விதவிதமான ஸ்நாக்ஸ், வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் செய்த அம்மாவுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். அதிக டோனர்ஸ் அவங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆக்சுவலாக சண்டே கிளாஸ் லாஸ்ட் டே வெறும் 4 பேரோ 3 பேரோ தான் இருந்தாங்க. 3 பேருக்கு 4 டீச்சர்ஸா அப்படின்னு கூட நாங்கள் ரொம்ப யோசித்து விபிஎஸ்க்கு பிள்ளைகள் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருந்தது. அதே நேரம் நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். தேவன் ஜெபத்தை கேட்டு அநேகம் பிள்ளைகளை கொண்டு வந்தார். கொரோனாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் விபிஎஸ் இந்த ஆண்டு நடக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம் சபையில் இருக்கிற நம் பிரியதர்ஷினி, மின்சி, சசிகலா, அப்புறம் நான், இவர்கள் எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற நிறைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த 7 நாளும் வெயிலுன்னு பார்க்காம பிள்ளைகளை கூட்டிகிட்டு நேரத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்க வீடு கொண்டு போய் சேர்க்க உதவி செய்த இந்த எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். இந்த 7 நாட்களும் விபிஎஸ்ஸை உற்சாகமாக நடத்தின நம் சபையின் HOD மிஸ்ஸஸ் ஆனி சாம்சனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் போர் அடிக்காமல் அழகாக நிறைய விஷயங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமாக 10 விதமான கிளாப்ஸு, 10 விதமான ஹல்லேலூயா மற்றும் எழுச்சியூட்டும் ஆவிக்குரிய விளையாட்டுகள் என எங்களை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தின நம்ம HODக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் வாலண்டியர்ஸை பற்றி சொல்லி ஆகணும். அவர்களும் தூரத்துலேருந்து தினமும் நமக்காக கிளீனிங் ஒர்க்கு, பிள்ளைகளை கண்காணிப்பது, உணவு பரிமாறுவது என தங்களால் இயன்ற வேலை செய்து வந்தார்கள். அனைத்து வாலண்டியர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை செலுத்துகிறோம். அப்புறம் கிஃப்ட் வாங்க உதவி செய்த ஸ்டீஃபன் சரவணன் பிரதர் ஸ்டீஃபனுக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக சொல்லிட்டோம். நம்ம சபையின் நிரந்தர மூப்பினார் குடும்பம் அவங்களுக்கும் தினமும் பிள்ளைங்களுக்கு உற்சாகப்படுத்தினாங்க, மெசேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அவர்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். இப்படியாக விபிஎஸ்ஸை சிறப்புற நடத்தி தந்த நம் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ எண்டிங் ப்ரேயர் பாஸ்டர் அம்மா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு ப்ரே பண்ணி முடிக்க போகிறாங்க. பாஸ்டர் அம்மா வாங்க ப்ரேயர் பண்ணி தாங்க, பாஸ்டர் அம்மா வாங்க ப்ரேயர் பண்ணி தாங்க, பாஸ்டர் அம்மா வாங்க ப்ரேயர் பண்ணி தாங்க, ப்ரேயர் பண்ணி தாங்க பாஸ்டர். வெரி குட். பார்த்தீங்களா, பாஸ்டர் அம்மா இத்தனை வருஷம் ஆடாதவங்களை ஆட வச்சுட்டோம். ஒரு ஸ்டெப் வேற போட்டாங்க. இப்போ கவனிச்சிங்களா? யாராவது அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு கிளாப் பண்ண போகிறாங்க பாருங்க. கீ 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 கீ.
சூப்பர், வெரி குட். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சின்ன குழந்தைங்கள பார்க்கும்போது வயசானவங்களாம் சின்ன குழந்தைங்கள ஆகிடுவாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. அது அந்த மைண்ட் இதுக்கு போனாங்க பாருங்கள், வாலிப பிள்ளைங்க, சூப்பர், ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பெரிய எஃபர்ட்டு. சின்ன குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன டான்ஸு, அவங்க வசனம் சொன்னது, அது மட்டும் இல்லாதபடி விசுவாசி குழந்தைங்கள்லாம் ஓரளவுக்கு வசனம் சொல்லி சொல்லி பழக்கம் இருக்கும். கூடுமான வரைக்கும் 90% வெளியேந்து வந்த பசங்க. பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, சைலன்ஸ். அதை எப்படி தான் இவங்க பண்ண போகிறாங்களோன்னு உண்மையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எப்படி பண்ண போகிறாங்கன்னு. உண்மையில் டீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப சந்தோஷம். ஹேட்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சீங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ்க்கு நான் நிறையா தேங்க்ஸ் சொல்கிறோம். அவங்க உட்காந்து சாமான் கழுவுவாங்க பாருங்கள், அதை மாதிரி சாமான் கழுவுற லேடிஸை நான் உலகத்திலே பார்த்ததில்லை. சப்பளங்கால் போட்டுன்னு உட்காந்து சாமான் கழுவுவாங்க. அவ்வளோ அழகாக செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நிறையா காரியங்கள் செஞ்சீங்க. வாலண்டியர்ஸு, சகோதரர்கள் எல்லாமே. இதுக்கெல்லாம் நான் நன்றி சொன்னேன் பத்தாது. அதனால் என்ன பண்ணால் எல்லாரையும் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அதனால் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பசிக்குது இல்லை, எனக்கும் தான். ஜெபிப்போம். எல்லாம் அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் தகப்பனே. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னீரேன். அப்போது சொல்லும்போது சீமோன் பேதர் சொன்னான், உமக்கு தெரியும் ஆண்டவரை. 3 தடவை கேட்டோன்னா அவன் டல்லாயிட்டான். அதே போல் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பது கஷ்டம். இந்த சிறு பிள்ளைகளை அழகாய் நேர்த்தியாய் பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். நிச்சயமாய் நீ சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். குழந்தைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லா குழந்தைங்களையும் ஆசீர்வதிங்க. தூரத்துலேருந்து வந்து வசனத்தை அவன் வாயில் சொல்லும்படியா, ஆண்டவரே வசனமே சொல்லாத பிள்ளைகள் சொல்லும்படியாக வைத்ததுக்காக நன்றி அப்பா. அவளை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க. அவங்க வாயிலிருந்து வந்த வசனங்களுக்காக நன்றி. இந்த வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு விதைக்கப்பட்டது, என்றாவது ஒரு நாள் அது கனி கொடுக்கும்படியாக நீ மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றும் வீண் போகாத ஆண்டவரை, வீணான காரியங்களை செய்கிற தேவனால ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த விபிஎஸ்ஐ நீ நடத்திருக்கிறீர். வெளியேந்து வந்த எல்லா குழந்தைங்களையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலிருந்து ஆட்டோலாம் வச்சு வந்தாங்கப்பா, அவங்கள எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிரயாசப்பட்ட மக்களை ஆசீர்வதிங்க. அதற்காக ஒரு டொனேட் பண்ண எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுதும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ப்ரைஸஸ் வாங்கி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐஜி மிஷனோடைய ஊழியர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த விபிஎஸ்சி இந்த வருஷம் ஆசீர்வாதமாய் நீ முடித்து கொடுத்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளையும் டீச்சர்ஸையும் ஆசீர்வதிங்க. அவங்களை பத்திரமாக சுகமாக இருக்கிறது வெயில் காலத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.